பகுதியை மாத்திரம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு சின்ன எல்லாமே சேர்ந்ததாக ஒரு சின்ன செய்தியாக இருக்க போகிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்கள. மத்திய எழுதின சுவிசேஷம் சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். ஆக இந்த செய்தியின் தலைப்பு தேவனை பின்பற்றுகிறது. தேவனை வெப்படை செய்தி எரித்திகா. அவரை எப்படி நாம் பின்பற்ற போகிறோம்? சிலுவையில் 7 வார்த்தைகளை குறித்து நாம் காலையில் இருந்த அங்கு சர்ச்சில் நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் சிலுவையை பின்பற்றணும் 2 காரியங்கள் இன்றைக்கு நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று, இந்த வார்த்தையில பார்க்கும் பொழுது, ஒருவர் என்னை பின்பற்ற விரும்பினால் என்ன செய்யணுமா? தன்னைத்தான் வெறுத்து. இங்கதானே ஐயோ பிளாக் ஆகிறோம். இந்த இடத்துல தான் நாம் நிற்கிறோம். நம்மை வெறுக்க முடியல. யாராவது ஏதாவது பேசிட்டானா நாம் ரிஃப்ளெக்ட் ஆகிறோம். இன்னும் சுயம் நம்ம இடத்துல இருக்கிறது. யாராவது சொல்லிட்டாங்கன்னா, விதவிதமாக நிந்தைகளை போட்டாங்கன்னா நம்மால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் தன்னைத்தான் வெறுத்து அதுக்கப்புறம் சொல்லுகிறார், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தேவன் மன வெம்படிச்சாலே நாம் அவரை பின்பற்றுவதற்காகத்தான் இவ்வளவு முயற்சியை நாம் எடுக்கிறோம். இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய கடைசி வார்த்தைகளாகி 7 வார்த்தைகளை நாம் பின்பற்ற வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் கூட நாம் பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ என் ஊழியக்காரனும் அங்கே இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் நான் எங்கே இருக்கிறேனோ என் ஊழியக்காரனும் அங்கே இருப்பான். அல்லேலூயா. நாம் மனம் ஆயனனை வெம்படிச்சுனா யாரை பின்பற்றுகிறோம்? இயேசுவை பின்பற்றுகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ, இன்றைக்கு சக்கைவு குள்ளனாக இருந்தார். அவருக்குலாம் ஒரு வாஞ்சை இயேசுவை பார்க்கணும். அதனாலே அவர் தன்னுடைய ஸ்டேட்டஸை பார்க்கல. ஐயோ, நான் இவ்வளவு பெரிய பொறுப்பு நிறைந்தவன், நான் டாக்ஸ் கலெக்டர் ஆச்சு, என்னுடைய சம்பளம் எவ்வளவு, என்னுடைய படிப்பு, என்னுடைய ஸ்டேட்டஸ், அதை எதுவுமே கவனிக்கல. இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பின்பற்றணும், அவருடைய காரியங்களை நான் கேட்கணும் என்கிற ஒரே ஒரு தாகம். இந்த தாகம் ஆண்டவர் பேசினாரே, காலையில கேட்டோமே, அந்த 5-6 வசனத்துல தாகம். அவருடைய தாகம் என்ன? சக்கையினுடைய தாகம் என்ன? இயேசுவை நான் பின்பற்ற வேண்டும். அவர் எப்பேற்பட்டவரோ அவரை பார்க்கணும் என்கிற தாகம். ஆண்டவர் தீர்த்தாரா இல்லையா? சொல்லுங்களேன். தீர்த்தார். ஆண்டவரை தரிசித்தார். அதனாலே நாம் பார்க்க முடியும், இவனும் ஆபிரகாமின் குமாரனாக அவர் மாற்றம் அடைந்தார். அந்த வீட்டுக்கு அன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை பின்பற்றுவது எப்படி? இன்னைக்கு சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கிறது. அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல எப்படி பின்பற்றணுங்கிறதை குறித்து ஒரு சில வார்த்தைகள் நாம் வாசிக்க முடியும். யோவான் 8:12 வாசிக்கிறோம். ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்போ கர்த்தரை பின்பற்றுகிறவன் அவன் இருளிலே நடக்கிறது இல்லை, அதோட சீக்கிரத்துல நினைச்சுக்கோடு.
அவன் இருளில் நடக்க போகிறது இல்லை, அவன் வெளிச்சத்தின் பிள்ளையாக அவன் நடந்து கொள்வான். அவனுடைய கிரியைகள் வெளிச்சத்துக்குரியவைகளாக இருக்கும். யாரு வேணாலும் பார்க்கலாம், யாரு வேணாலும் செய்ய முடியும், யாரு வேணாலும் அவனுடைய கிரியைகளை பார்க்க முடியும். ஏனென்றால் அவன் கர்த்தரை பின்பற்றுகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அங்க இந்த இடத்துல யோவான் தெளிவாக எழுதுகிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் எப்படி இருப்பானா, ஒளியில நடந்து கொள்வான். இருளின் காரியங்கள் அவனிடத்தில் அகப்படாது. நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம் அல்லவா? ஒருவேளை இன்னும் ஒரு சில இருளான காரியங்கள் நம்மிடத்துல அவைகள் இருக்குமே என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இருளை அகற்றி விடுங்க. அதை போக்குவதற்காகத்தான் பாவ பாரம் பயங்கரமானது, ஆண்டவர் அதை சுமந்து கொண்டார். அன்றைக்கு எருசலேம் நகரத்தில் பார்ப்போம் என்றால் இந்த பஸ்காவின் நாட்களிலே கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கு மேலான ஆட்டுக்கடாக்களை அவங்க அடிப்பார்களாம். அந்த ஆட்டுக்கடாக்களுடைய ரத்தம் ஒரு கால்வாயில ஓடிக்கொண்டிருக்கும். ஏனென்றால் முதலாவது ஆலயம் சாலமோன் கட்டின ஆலயத்துல தேவனுடைய மகிமை இருந்தது, அங்கேயும் பலிகள் செலுத்தப்பட்டது. அதை பாபிலோன் தேசத்தினர் இடித்து போட்டாங்க. அதற்கு பிறகு செருபாபேல், யோசுவா திரும்ப ஆலயத்தை கட்டினாங்க. அதையும் ஓரளவுக்கு பழுதடைந்த போது ஏரோது அந்த பொறுப்பை எடுத்துக் கொள்கிறார். பார்ப்போம் என்றால் 14 ஏக்கர் அந்த ஆலயம் நிறைந்தது. அதுக்கப்புறம் அதை டபுள் மடங்கு ஆக்கினார் ஏரோது, 38 ஏக்கராக மாற்றி. ஏனென்றால் கிட்டத்தட்ட எல்லா தேசங்களிலிருந்து யூதர்கள் வந்து அங்கு ஆட்டுக்கடாக்களை பலி செலுத்துவாங்க. அதனுடைய ரத்தம் கால்வாயாய் ஓடும், ஒரு சில நேரங்களில் நாற்றமும் எடுக்குமா, அவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. அந்த பலியை போக்குவதற்காக இயேசு கிறிஸ்து சரியாக 3 மணி நேரத்துல தன்னுடைய ஜீவனை விட்டு, நானே நித்திய பலியாக உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்தவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து.